ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீக் ஃபுல்லாகவே பசங்களுக்கு ஹாலிடே தான். தேங்க்ஸ் கிவிங்காக 9 டேஸ் பிரேக் விட்டுட்டாங்க. இந்த பிரேக்கில் இவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணுறது தான் நமக்கு பெரிய டாஸ்கே. என்னதான் இவங்கள வச்சு சமாளிக்கிறது பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் காலையில் அவசரமாக எழுந்திரிக்காமல் பொறுமையாக ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதே ஒரு பெரிய ரிலீஃப் தான். இது மண்டே எடுத்த வீடியோ தான். காலையில் எழுந்திரிச்சது 7:30க்கு தான். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இடியாப்பம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி இடியாப்பம் தேங்காய் பால் பண்ணலான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற இடியாப்ப மாவு எங்கள் அம்மா ஊர்லேருந்து அரைச்சி கொடுத்து விடுறது தான். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரணும்னா நல்ல கொதிக்க தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சா தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட இடியாப்ப மாவு அப்படியே ஆப்போசிட்டு. கொதிக்க தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அச்சை விட்டே மாவு கீழே இறங்காது. கைக்கு பதமாக இருக்கிற தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே இடியாப்பம் சூப்பராக வரும். மெலிசா இடியாப்பம் வர்றதுக்காக எங்கள் அம்மா இந்த குட்டி ஓட்டை இருக்கிற அச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி மெலிசா இடியாப்பம் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இங்கே வரும்போதே அம்மா எனக்கும் இந்த மாதிரி அச்சு வாங்கி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இடியாப்ப மாவு பிசையும் போது எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப டைட்டாக இருக்காது, புளியறதுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்கும். புளியறதுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. இந்த அச்சில் என்ன ட்ராபேக்னால் அச்சு சைஸ் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 2 இடியாப்பம் தான் புளியிற அளவுக்கு இருக்கும். அடிக்கடி மாவு எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் கடியாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பிளேட் புழிஞ்சாச்சு. இடியாப்பம் பண்ணுறதுக்குனே தனி பிளேட் இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் பசங்க ஒரு கவுண்ட் வச்சு சாப்பிடுவாங்கன்றதுனால இப்போலாம் இந்த இட்லி தட்டில் தான் பண்ணிக்கிறேன். ஒரே டைமில் 2 பிளேட்டும் வச்சிட மாட்டேன். ஏன்னா மேல் தட்டுலேருந்து தண்ணி வடிஞ்சு கீழே உள்ள இடியாப்பமெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. அதனால் ஒரு தட்டு வச்சு தான் எடுக்கிறது. அதனால் ஒரு தட்டு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு தட்டில் புழிஞ்சு வச்சுட்டு தேங்காய் பாலுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் அரைக்கும் போதே சர்க்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டிடுவேன். நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்தோன்னா அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் தேங்காயுமே பயங்கர டேஸ்ட்டு தான். ஆனால் இங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ் தேங்காயெல்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கிறதில்ல. இங்கே வந்த புதுசுலலாம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைக்குதுனே தெரியாது. ஃப்ரோசன் தேங்காய் தான் வாங்குவேன். இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வாங்கிக்கிறேன். வாங்கினாலுமே அதை வெட்டி ஃப்ரீசரில் போட்டுருவேன். இன்றைக்கி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த தேங்காவை எடுத்து தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இடியாப்பம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் தான். அதனால் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் அரைச்சேன். நான் எப்போவுமே இந்த துணி யூஸ் பண்ணி தான் தேங்காய் பால் வடிகட்டுவேன். அப்போ தான் எந்த ஒரு சக்கையும் இல்லாமல் நல்லா கிளியரான தேங்காய் பால் கிடைக்கும். அதே மாதிரி புளியறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் நல்லாவே திக்காக கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சக்கையெல்லாம் எடுத்து போட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி திரும்ப சேர்த்துக்குவேன். அவ்வளோதான், சூப்பராக தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்குமே இந்த இடியாப்பம் தேங்காய் பால், ஆப்பம் தேங்காய் பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் ஸ்வீட் இருக்குது. அதுவும் அகரன் இருக்கானே, ஸ்வீட்னால் பயங்கர பிரியம். எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஸ்லீப் ஓவருக்காக வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தோசையும் பொடியும் தான் வச்சு கொடுத்துருந்தேன். இந்த பிரேக் ஃபுல்லாக அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஒரு வீடாக இந்த மாதிரி மாற்றி ஸ்லீப் ஓவர் பண்ணிக்குவாங்க. நானுமே பசங்க சாப்பிடும்போது அவங்க கூடவே உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்ததும் அடுத்த பிளானை போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் காலைல எழுந்திரிச்சதுலேருந்தே வரையறன்ற பேரில் வீடு ஃபுல்லாக குப்பை பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிங்கன்னா தான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் மாங்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பார்க்குக்கு வந்தாச்சு. நல்ல வெதர் இன்னைக்கு சூப்பராக இருந்தது. இது எங்கள் கம்யூனிட்டி பார்க் தான். எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. இத்தனை வீடு இருக்குது, குட்டி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த பார்க்கில் அந்தளவுக்கு கூட்டமே இருக்காது. எப்போ வந்தாலும் காலியாக தான் இருக்கும். பசங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்கிற வரைக்கும் நான் சும்மா நடந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு. பார்க்கில் ஒரு 20 மினிட்ஸ் விளையாண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்த உடனே டிவின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மிளகாலாம் பறிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி டைம் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த மிளகாலாம் பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்தடுத்து டிவி டைம்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி இப்படி சமாளித்து நான் சமைக்க போகிற டைமில் அவங்களுக்கு டிவி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய டார்கெட்டு. ஒரு 11:45க்கு அவங்களுக்கு டிவி டைம் கொடுத்துட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். காலையில் சாப்பிட்ட பாத்திரம்லாம் கடந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுக்காக மீனுமே எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். கம்ப்ளீட்டாக அன்ஃப்ரீஸ் ஆகலை. அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தது தான் ஸ்பானிஷ் மெக்ரல் ஃபிஷ்ஷு.
அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சால்மன் ஃபிஷ்ஷை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஃப்ரை பண்ணுறதுக்கு குழம்பு பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மசாலா தான், மீன் குழம்பு மசாலா எங்கள் வீட்டிலேருந்து அரைச்சி கொடுக்குறது தான். ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணும்போது குழம்பு மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்குவேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். எப்போவுமே மசாலா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பண்ணோன்னா மீனோட நல்ல கோட்டாகி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. குழம்புமே கரைச்சி வச்சுட்டேன். இந்த பாத்திரம் இப்போ புதுசாக வாங்கினது தான், நல்ல குட்டியாக க்யூட்டாக இருக்குது. எங்கள் ஃபேமிலிக்கு குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. மீன் குழம்புல நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி தான் வைப்பாங்க, ஆனால் எங்கள் சைடில் அப்படி இல்லை. வெங்காயம் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க, வடகம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நானுமே சிம்பிளாக எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவேன். நிறைய வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ஏதோ இனிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதனால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. எனக்கு எப்படி பண்ணுறது தான் பிடிக்கும். குழம்பு தாளித்து விட்டாச்சு. அது நல்லா கொதிக்கிற கேப்பில் நம்ம மீனை ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை எனக்கு எல்லாத்துலேயுமே நிறைய சேர்க்குறது பிடிக்கும், மீன் குழம்புலையும் மீன் வறுவல்லையுமே. குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இந்த டைமில் மீன் போட்டோம் அப்படின்னா எப்படியும் மீன் போடும்போது அதுலேருந்து விடுற தண்ணியே குழம்பு இன்னும் கொஞ்சமே தண்ணியாக்கி கொடுத்துரும். இப்போ பார்க்கும்போதே மீன் வைக்கிறேன், அந்த மீன் மேலே தெரியுது. அதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மூழ்கி இருக்கும் மீன். வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் அந்தளவுக்கு குளிர் இல்லை. ஆனாலுமே கீரை மரத்தில் உள்ள இலையெல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் லீவ்ஸ் தான் இருந்தது, கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு பார்த்தேன், பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. முருங்கைக்கீரைனா எனக்கு அவ்வளோ இஷ்டம், டெய்லி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கீரையுமே தாளித்து விட்டாச்சு பொரியல் பண்ணுறதுக்காக. மீன் குழம்புமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காயும் மிளகாவும் சேர்த்து அரைச்சி கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கீரை பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இந்த லஞ்ச் வேலையை முடிச்சாச்சு. எனக்கு இந்த சூடான சாப்பாட்டில் கீரை பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் சமைச்ச உடனே சூடாக சாப்பாடை போட்டு கீரையை நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட்டேன். கீரைனா பசங்களே எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. என்னோடய கராஜில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஜூம்பா பண்ணுவோம், அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு கிளாஸு. இந்த கிளாஸ் நல்லாவே ஃபன்னாக இருக்கும். எப்போவுமே நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நம்ம பண்ணவே மாட்டோம். அதுவே ஒரு குரூப்பாக பண்ணோம் அப்படின்னா ஏதாவது கொஞ்சமாவது பண்ணுவோம். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இது. இவங்க எல்லோரும் வரதுனால அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகி நானும் ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. எங்கள் ஜூம்பா பிகினர் லெவல் ட்ரைனர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சும்மா தான் இருந்தேன் கொஞ்ச நாள். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி உன்னால் பண்ண முடியும், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி உனக்கு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் வரோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கிளாஸு. நல்ல ஒரு எக்ஸசைஸ், பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு ஆடும்போது இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி முக்கால்வாசி எல்லா லேடிஸ்க்குமே அவங்களோட வயிறை பார்க்க பிடிக்காது. எனக்குமே அப்படி தான் இருக்குது. எல்லாரும் கேட்டாலும் ஆளுக்கு ஒரு கதை வச்சுருப்போம். அந்த வயிறை கொஞ்சம் உள்ளார தள்ளி முன்னாடி மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸை பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சமாச்சும் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். இந்த டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் கிவிங்க்கு பெரிய லிஸ்ட்டெல்லாம் இல்லை. ஷாப்பிங்க்கு மெயின் ஐட்டம் எங்கள் வீட்டில் டிஷ்வாஷர் போயிடுச்சு, அதை வாங்குகிற பிளான் தான். மற்றபடி வேறு பெரிய லிஸ்ட் இல்லை. இருந்தாலும் Black Friday அன்றைக்கி சும்மா ஷாப்பிங் மாதிரி போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்ஸ் கிவிங்கில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன்.